புதுச்சேரியில் மீண்டும் விஷவாயு வெளியேறுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டையார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் புதுநகர், கம்பன், மூகாம்பிகை நகர் ஆகிய பகுதிகளில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதிகளில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புதுநகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். எந்தெந்த வீட்டிலலாம் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலை இருந்ததோ அதை எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம். இனிமேல் அவங்கள அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் எங்களோட அருமையான கருத்து. ஏற்கனவே உழவகர புதுநகரில் 3 உயிர் போயும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதம் கழித்து அதே கழிவுநீர் பிரச்சனை, அந்த துர்நாற்றம் திரும்ப வீசியும் இன்றைக்கி அதே மாதிரி புதுநகர், கம்பன் நகர், பொன்னகர், பசும்பொன் நகர் எல்லாத்துலேயும் இதே கழிவுநீர் பிரச்சனை, துர்நாற்றம் அதிகமாக வீசினதால் பொதுமக்கள் எல்லாரும் இன்று ஒரு 2 மணி நேரமாக சாலை மறியல் பண்ணார்கள். ஒன்று, அந்த பிளான்ட்டை சரியாக வச்சுருக்கணும். அதை வச்சுக்க தவறினதால் இன்று நாங்கள் கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா, அந்த பிளான்ட்டை தயவு செய்து எடுத்துடணும். அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இங்கே உழவுக்கரையிலிருந்து உடனே அகற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மறியல் பண்ணாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.